வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான தேடல்ல இறங்க போறோம். ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவு தொடர்ல இருந்து அவரோட 66வது உரையை எடுத்து விரிவாக அலச போறோம். ஆமா, இந்த உரை முழுக்க முழுக்க கேள்விகளும் பதில்களுமா தான் இருக்கு. ஆனா இது ஒரு சாதாரண கேள்வி பதில் பகுதி மாதிரி இல்ல. ஆன்மீக பாதையில இருக்கிற ஒருத்தருக்கு என்னென்ன சந்தேகங்கள் வருமோ, ஒரு குருவை எப்படி அணுகிறது, நம்ம மனசே நம்மள எப்படி ஏமாத்துது, சந்நியாசம்னா உண்மையில என்ன, இப்படி ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு ஓஷோ வெளிச்சம் பாய்ச்சிறார். சரி, அப்போ இந்த உரையாடல் மூலமா ஆன்மீக பாதையில ஒருத்தருக்கு வர்ற நடைமுறை சிக்கல்களையும் உளவியல் தடைகளையும் ஓஷோ எப்படி அணுகுறாருன்னு புரிஞ்சுக்கலாம். வாங்க, முதல் கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வியே ரொம்ப அடிப்படையானது. ஒருத்தர் கேக்குறாரு, உங்ககிட்ட எப்படி வர்றது, எப்படி உட்கார்றது, உங்க அலைகளை உள்வாங்கிக்க எங்களை எப்படி தகுதிப்படுத்திக்கிறது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? ஏன்னா எல்லாரும் இத பத்தி தான் முதல்ல யோசிப்பாங்க. ஆமா, இதுதான் முதல் படி. ஆனா இதுக்கு ஓஷோ சொல்ற முதல் பதிலே நம்மளோட எல்லா எதிர்பார்ப்புகளையும் தலைகீழா புரட்டி போடுற மாதிரி இருக்கு. அவர் சொல்றார், எதையாவது வாங்கிக்கணும், கத்துக்கணும், அடைஞ்சிடணுங்கிற பேராசையோட வராதீங்க. ஓ, அதுதான் இருக்கிறதுலே பெரிய தடை. ஒரு நிமிஷம். இது கொஞ்சம் முரணா இல்லையா? ஒரு குருக்கிட்ட போறதே ஏதாவது கத்துக்கத்தானே, ஞானம் அடைய, அமைதி அடைய. அப்படி ஒரு நோக்கமே இல்லாம எப்படி போறது? இங்கேதான் ஓஷோ ஒரு முக்கியமான உளவியல பேசுறார். பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற அந்த பதற்றம், அந்த தீவிரம் இருக்கும்போது நம்ம மனம் ரொம்ப இறுக்கமா ஆயிடுமா, கதவெல்லாம் சாத்திக்கிட்டு ஏதாவது வருதா வருதான்னு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. சரி. ஆனா உண்மையில ஞானம்ங்கிறது அப்படி வாசல் வழியா வர்ற விஷயம் இல்ல. அது திறந்த ஜன்னல் வழியா வர்ற காத்து மாதிரி. நீங்க இறுக்கமா இருந்தா அந்த காத்து உள்ள வராது. அப்போ என்னதான் செய்யணும்? சும்மா உட்கார்ந்திருக்கணுமா? அவர் ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு. பறவைகளோட பாட்ட கேக்கும்போது நீங்க எதையாவது கத்துக்கணும்னு கேக்குறீங்களா? இல்லையே. இல்லையே, சும்மா ரசிச்சு கேக்குறீங்க. அது மாதிரி என்ன கேளுங்க, எடுத்துட்டு போக இங்க எதுவும் இல்ல, ஆனா நீங்க முழுமையா நிரப்பப்படுவீங்கங்கிறாரு. அதாவது நம்ம மூளைய டவுன்லோடு மோட்ல இருந்து ரிசீவ் மோடுக்கு மாத்தச் சொல்றார். ஆக்டிவா கத்துக்க முயற்சி பண்ணாம பாசிவா உள்வாங்க சொல்றார். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா உடல் மன அளவுல எப்படி இருக்கணும்? தியானம் மாதிரி ஒரு விதமான கவன குவிப்புடன் இருக்கணுமா? அதுவும் இல்ல, அதுக்கு நேர் மாறா உடல் ரொம்ப தளர்வா ரிலாக்ஸ்டா இருக்கணும்ங்கிறார். ரிலாக்ஸ்டா? ஆமா, எந்த விதமான கட்டுப்பாடும் வேணாம். கண்ணு மூட தோணுதா மூடுங்க, திறக்க தோணுதா திறங்க. ஏன், அவர் இன்னொரு படி மேல போய், என் பேச்சு நடுல தூக்கம் வந்தா கூட பரவாயில்ல, சந்தோஷமா தூங்குங்கங்கிறார். என்னது, தூங்கலாமா? இது நான் கேள்விப்பட்ட எல்லா ஆன்மீக போதனைகளுக்கும் எதிரா இருக்கே. எல்லாரும் விழிப்புடன் இரு, கவனமா இருன்னு தானே சொல்றாங்க. இவர் தூங்க சொல்றாரே, இதுல என்ன லாஜிக்? இதுதான் ஓஷோவோட தனித்துவமான அணுகுமுறை. அவர் சொல்றார், நீங்க விழிச்சிருக்கும்போது உங்க புத்தி, உங்க ஈகோ ஒரு பெரிய சுவரா நிக்குது. நான் சொல்றதெல்லாம் அந்த சுவர்ல பட்டு தெரிக்குது. ஆனா நீங்க தூங்கும்போது அந்த சுவர் இல்லாம போயிடுது. தளர்வான அந்த நிலையில ஏன் ஆற்றலை விட என் வார்த்தைகளை உங்களை எளிதா சென்றடையும் அப்படிங்கிறார். ஓ, அப்போ கத்துக்கிறதுங்கிறது அறிவை சேர்க்கறது இல்ல, ஒரு விதமான ஆற்றல் பரிமாற்றம். இந்த எண்ணம் ரொம்ப புதுசா இருக்கு. சரி, இந்த மனநிலையை உள்வாங்கிக்கிட்டா அடுத்த பகுதிக்கு போலாம். மனசோட தந்திரங்கள். இது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. ஒருத்தர் கேட்கிறார், உங்க பேச்சுல சில சமயம் அரசியல் நெடி வீசுதே, ஏன்? இது பலருக்கும் தோணக்கூடிய ஒரு கேள்விதான். ஆமா, இதுக்கு ஓஷோவோட பதில் ரொம்ப கூர்மையானது. அவர் சொல்றார், அந்த நெடி எங்கிட்டேந்து வரல, உங்ககிட்டேந்து தான் வருது. எங்க கிட்ட இருந்தா? ஆமா, உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கோ அததான் நீங்க என் பேச்சுல கேப்பீங்க. அவர் ஒரு உதாரணமும் சொல்றார். நான் தர்மம், கடவுள், தியானம்னு 100 வார்த்தை பேசினா உங்க மனசுல எந்த சலனமும் வர்றதில்ல. ஆனா அரசியல்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், உடனே உங்க மனசுல அலைகள் அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்? ஏன்னா நம்ம ஆர்வம் அங்க இருக்கு. கரெக்ட். உங்க ஈடுபாடு, உங்க சக்தி எல்லாம் அங்கதான் குவிஞ்சிருக்கு. அப்போ இது நம்ம மனசோட ஒரு ப்ரொஜெக்ஷன் தானா? நம்ம கண்ணாடி எப்படி இருக்கோ அப்படிதானே பிம்பம் தெரியுங்கிற மாதிரி. ஆனா இத ஒரு தந்திரமா பயன்படுத்துறதாவும் அவரே ஒத்துக்கிறாரே, அதுதான் இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆமா, அத அவர் வெளிப்படையாவே சொல்றார். சில சமயங்கள்ல மக்களை சோதிக்கவும், உண்மையிலேயே தேடல் இல்லாத கூட்டத்தை கலைக்கவும் இத ஒரு கருவியா பயன்படுத்துறதா சொல்றார். ஒரு முறை காந்தியவாதிகள் கூட்டம் தன்னை சுத்தி அதிகமாயிட்டதால காந்திய கடுமையா விமர்சிச்சாராம். ஓ, உடனே 90% கூட்டம் காலி. மிச்ச இருந்த 10% பேர் தான்
காந்திக்காகவோ ஒரு சித்தாந்தத்துக்காகவோ வரல, எனக்காக வந்தவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாராம். அதே மாதிரி சோஷியலிஸ்டுகளை விரட்ட சோஷியலிசத்தையும் விமர்சிச்சதா சொல்றார். அப்போ இது ஒரு விதமான வடிகட்டுதல் முறை. ஆமா, ஒரு குருவா யாருக்கு உண்மையிலேயே தன் சக்தியை செலவழிக்கணும்னு அவர் தீர்மானிக்கிறார். ஆனா ஒரு நிமிஷம், வெளியில இருந்து பார்க்கும்போது இது ஒரு விதமான மேனிப்புலேஷன் மாதிரி தெரியாதா? இல்ல ரொம்ப திமிரான செயலா தெரியாதா? என் மேல மட்டும் பற்று வச்சா போதும், வேற எதையும் நம்பாதேன்னு சொல்றது ஒரு கல்ட் மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்காதா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுல இருக்கிற நுட்பத்தா சரியா புரிஞ்சுக்கணும். ஓஷோவோட வாதம் என்னன்னா, நீங்க ஒரு சித்தாந்தத்துக்காக என்கிட்ட வந்தீங்கன்னா, நாளைக்கு அந்த சித்தாந்தத்தை நான் விமர்சிக்கும் போது நீங்க என்னை விட்டு போயிடுவீங்க. சரிதான். உங்க நோக்கம் அந்த சித்தாந்தம் நான் இல்ல. ஆனா நீங்க எனக்காக என் கூட பயணிக்க வந்தீங்கன்னா, நான் உங்களை நரகத்துக்கு கூப்பிட்டா கூட என் கூட வருவீங்க. அப்படிப்பட்டவங்களால தான் சொர்க்கத்துக்கும் வர முடியுங்கிறார். இதுல இருக்கிற உளவியல் என்னன்னா, ஆன்மீக பயணம்ங்கிறது நம்பிக்கை அடிப்படையா கொண்டது. அந்த நம்பிக்கை குரு மேல இருக்கிறமே தவிர அவர் சொல்ற சித்தாந்தங்கள் மேல இல்ல. புரியுது. சித்தாந்தங்கள் மாறலாம், ஆனா அந்த உறவு மாறக்கூடாது. அதேதான். இது ஒரு சோதனை களம் மாதிரி. அந்த நெருப்புல உண்மையான தங்கம் மட்டும் மிஞ்சும்னு அவர் நம்புறார். இது ரொம்ப ஆழமான பார்வை. சரி, இந்த மனதின் தந்திரங்கள், குருவோட சோதனைகள், இது எல்லாத்தையும் தாண்டி வர்றது தான் அடுத்த கட்டம். அதுதான் சந்நியாசம். அடுத்த கேள்விகள் அதை பத்தி தான். உலகத்தோட வெற்றி தோல்விகள் ஒரு சந்நியாசியை எப்படி பாதிக்கும்? வாழ்க்கையே வீண்னு உணர்ந்தவங்க தான் சந்நியாசம் எடுக்கிறாங்களா? ஓஷோவோட பார்வையில சந்நியாசங்கிறது செயலை துறப்பதில்ல. அப்போ நான் செய்கிறேன்ங்கிற அகங்காரத்தை துறப்புது. ஒரு சந்நியாசி எல்லா வேலையும் செய்வார், ஆனா அதோட வெற்றி தோல்விகளால பாதிக்கப்பட மாட்டார். வெற்றி வந்தா அது இறைவனோடது, தோல்வி வந்தா அதுவும் இறைவனோடதுன்னு ஒரு சமநிலையில இருப்பார். அவர் ஒரு சோம்பேறி இல்ல, ஆனா ஒரு சாட்சி. அந்த புல்லாங்குழல் உவமை ரொம்ப அழகா இருந்துச்சு. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா அது ரொம்ப செயலற்ற ஒரு நிலைய, ஒரு விதமான ஃப்ரீவில் இல்லாத தன்மையை குறிக்கிற மாதிரி தோணுது. நல்ல கேள்வி. அந்த உவமை என்ன சொல்லுதுன்னா, சந்நியாசி ஒரு வெற்று புல்லாங்குழல், இறைவன் தன் விருப்பப்படி இசைய வாசிக்கிறான் என்பதுதான். இப்போ புல்லாங்குழல் செயலச்சுதான் இருக்கு. ஆனா அதனாலதான் ஒரு அற்புதமான இசை அது வழியா வெளியாக முடியுது. புல்லாங்குழலே நான் இந்த ராகத்தை தான் வாசிப்பேன்னு அடம் பிடிச்சா என்ன ஆகும்? இசை வராது. சரிதான். அதே மாதிரி சந்நியாசி தன்னோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தன்னை பிரபஞ்ச சக்திக்கு ஒரு கருவியா ஒப்படைச்சிடுறார். சரி, அப்போ உலக ஆசைகள், கோபம், வெற்றிக்கான வேட்கை, இந்த உணர்ச்சிகள்லாம் என்ன ஆகும்? அதெல்லாம் முழுசா அழிஞ்சிடுமா? அழியாது, உருமாறும். உருமாறுமா? ஆமா. இதுக்கு அவர் சொல்ற உதாரணம் அற்புதமானது. கொளுத்துற வெயில் சந்திரன்கிற ஒரு மீடியம் வழியா பிரதிபலிக்கும் போது குளிர்ச்சியான இதமான நிலவா மாறுது. ஆமா. அதே சூரியன்தான், ஆனா குணம் மாறிடுச்சு. அதே மாதிரி ஆசை, கோபம் மாதிரியான உணர்ச்சிகள் தியானம்ங்கிற மீடியம் வழியா போகும்போது அதோட குணம் முழுசா மாறிடுது. ஆசை கருணையா மாறுது, கோபம் ஆற்றலா மாறுது. அதனாலதான் அவர் சொல்றார், சம்சாரி பிளஸ் தியானம் ஈக்குவல் டு சந்நியாசி. அது கூட தியானத்தை சேர்த்தா போதும். அப்படின்னா வாழ்க்கையோட பயனற்ற தன்மையை உணர்றது தான் இதுக்கு முதல் புள்ளி இல்லையா? நிச்சயமா. எவ்வளவுதான் ஓடினாலும் எங்கேயும் போய் சேர போறதில்ல. எவ்வளவு சேர்த்தாலும் கடைசியில எல்லாம் கைவிட்டு போகுங்கிற அந்த ஆழமான புரிதல், அந்த தெளிவு பிறக்கும் போதுதான் உண்மையான தேடுதல் ஆரம்பிக்குது. அதுதான் சந்நியாசத்தோட முதல் விதை. சரி, இது தத்துவார்த்தமா நல்லா இருக்கு. ஆனா ஒரு நடைமுறை சிக்கல் வருது. அடுத்த கேள்வி நம்ம எல்லாரையும் பாதிக்கிற ஒரு கேள்வி. ஒருத்தர் கேட்கிறார், சந்நியாசம் பத்தி 2 வருஷமா யோசிச்சுட்டு இருக்கேன், ஆனா என் மனசு 100% தயாராகிற வரைக்கும் காத்திருக்கேன். இந்த அனாலிசிஸ் பெராலிசிஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்குமே. இதுக்கு ஓஷோ சொல்ற பதில ஒரு சாட்டை அடி மாதிரி இருக்கு. அவர் சொல்றார், அப்படியானால் உங்க வாழ்க்கையில சந்நியாசம் நடக்கவே நடக்காது. அப்படியா? ஏன்? ஏன்னா மனசோட இயல்பே இரட்டைத்தன்மைதான். அது எந்த ஒரு விஷயத்துக்கும் 100% சம்மதிக்கவே சம்மதிக்காது. ஒரு பகுதி சரின்னு சொல்லும், இன்னொரு பகுதி உடனே வேண்டான்னு சொல்லும். செய்யலாமா வேண்டாமான்னு 2 பக்கமும் இழுக்கிறது தான் அதோட குணம். அப்போ என்னதான் தீர்வு? ஒரு முடிவை எடுக்கவே முடியாதா? 100% உறுதியான நிலை வராதா? வராது. அதுக்காக காத்திருக்காதீங்கன்றாரு ஓஷோ. அவர் ஒரு சிம்பிளான கணக்கு சொல்றார். உங்க மனசுல 51% சந்நியாசம் எடுக்கணும் தோணுதா? உடனே அந்த அடி எடுத்து வச்சிடுங்க. 51% போதுமா? போதும். அந்த 49% எதிர்ப்பை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க யோசிக்க யோசிக்க நாளைக்கு இந்த 51% கூட 49%-ஆ மாறிடலாம். ஆமா, மனசு மாறிட்டே இருக்கும். மனசு ஒரு பங்குச்சந்தை மாதிரி எப்ப வேணாலும் மாறும்.
அதனால நல்ல விஷயம் செய்யணும்னு தோணும் போதே அந்த எண்ணம் வலுவா இருக்கும் போதே செஞ்சிடணும். இது ஒரு அருமையான அறிவுரை. அவர் சொல்றார், நல்லதை செய்ய தோணினா ஒரு நொடி கூட தாமதிக்காதீங்க, தீயதை செய்ய தோணினா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாமதப்படுத்துங்க. நம்ம பொதுவா இதுக்கு அப்படியே உல்டாவா செய்றோம். ஆமா, கோபம் வந்தா உடனே காட்டிடுறோம், அன்பு காட்டணும்னா சரி அப்புறம் பார்க்கலான்னு தள்ளி போடுறோம். இந்த ஒரு கண்ணோட்டத்தை மாத்தினாலே வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். நல்ல எண்ணம்ங்கிறத சூடான இரும்பு மாதிரி சூடா இருக்கும்போதே தட்டிட்டா ஒரு வடிவம் கிடைச்சிடும். சரி, உரையாடலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இங்க ஓஷோ ஒரு அற்புதமான ஓமையை கையாள்றார். கேள்வி இதுதான்: ரோஜாவின் சிம்மாசனத்தில் இப்போது சப்பாத்தி கல்லி ஏன் அமர்ந்திருக்கிறது? இது எதை குறிக்குது? இது மனசோட சலிப்புத்தன்மையை குறிக்குது. மனசுக்கு ஒரே விஷயம் ரொம்ப நாள் பிடிக்காது. ஆமா, அதுக்கு எப்பவும் புதுசு வேணும். எப்பவும் புதுசு, பரபரப்பு, மாற்றம் தேவை. இன்னைக்கு உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும், நாளைக்கு அதே தூக்கி எரிஞ்சிட்டு இன்னொன்னு தேடி போகும். நம்மளோட ஃபேஷன், அரசியல், சினிமா, ஏன் உறவுகள் கூட இந்த சுழற்சியில தான் இயங்குது. ஓஷோ சொல்ற முல்லா நஸ்ருதீன் கதை இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இல்லையா? ஆமா, நவாப் வெண்டைக்காய புகழ்ந்த போது முல்லா அத உணவுகளின் அரசன்னு சொல்வார். சில நாள் கழிச்சு அதே நவாப் வெண்டைக்காய திட்டுன போதும் அது ஒரு விஷம்னு சொல்வார். ஆமாம். ஏன் இப்படி மாத்தி பேசுறேன்னு கேட்டா, நான் உங்க ஊழியன், வெண்டைக்காயோட ஊழியன் இல்லைன்னு சொல்வார். நம்ம மனசும் அப்படிதான். அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? ரோஜாவையே சிம்மாசனத்துல வச்சுக்க முயற்சி பண்ணணுமா? இல்ல, இங்கதான் ஓஷோ உச்சகட்டமான ஒரு பதில கொடுக்கறார். அவர் சொல்றார், பிரச்சனை ரோஜாவா இல்ல சப்பாத்தி கல்யாங்கிறது இல்ல. பிரச்சனை சிம்மாசனமேவா? ஆமா, பிரச்சனை அந்த சிம்மாசனம் தான். உங்க சிம்மாசனத்துல யாரையுமே உட்கார வைக்காதீங்க. ரோஜாவையும் வேண்டாம், சப்பாத்தி கல்லியும் வேண்டாம். உங்க சிம்மாசனத்தை காலியா வைங்க. அதாவது எந்த ஒரு கருத்தையோ சித்தாந்தத்தையோ விருப்பு வெறுப்பையோ உங்க மனசோட அரியணையில ஏத்திராதீங்க. உங்க உள் மனச காலியா ஒரு திறந்த வெளியா வச்சிருங்க. ஏன்னா வெற்ற சிம்மாசனத்துல தான் தெய்வீகம் வந்து அமருங்கிறார். ஆக இந்த முழு உரையாடலும் ஒரு பயணமாவே இருந்திருக்கு. பேராசையற்று கவனிப்பதில் தொடங்கி மனதின் பிம்பங்களை புரிந்து கொண்டு சந்நியாசத்தின் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து கடைசியில் எந்த சித்தாந்தத்தையும் பற்றி கொள்ளாமல் மனதை காலியாக வைப்பது என்ற உச்சத்தில் முடியுது. ஆமா, கடைசியா ஒருத்தர் எழுதின ஒரு கவிதைக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்ப முக்கியம். நீங்கள் எனக்காகவே படைக்கப்பட்டவர் போல உணர்கிறேன் அன்னு அவர் எழுத, அதுக்கு ஓஷோ, இந்த உணர்வு வெறும் எண்ணமா கவிதையா நின்னுடாம உங்க வாழ்க்கையா உங்க செயலா மாறட்டும், அப்போதான் அதுக்கு ஒரு அர்த்தம், ஒரு ஆதாரம் கிடைக்கும்ங்கிறார். உணர்வை செயலில் நிரூபிக்க சொல்றார். சரி, உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஓஷோ மக்களை வடிகட்ட சில சோதனைகளை பயன்படுத்துறதா சொன்னார் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம் வாழ்க்கையில் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைகள், நாம் பின்தொடரும் சித்தாந்தங்கள் அல்லது நாம் வழிகாட்டியா ஏத்துக்கிட்ட மனிதர்கள் நம்மை எவ்விதமான சோதனைகளுக்கு உட்படுத்துறாங்க? அந்த சோதனைகளின் போது எது நம்ம உறுதியா நிற்க வைக்குது அல்லது எது நம்மை விலகி போக வைக்குது? அந்த விலகலுக்கும் அந்த உறுதிக்கும் பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்னன்னு நாம எப்போதாவது சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா?